Hi guys, good morning to everyone and welcome to the channel Ada247 Tamil. உங்களுக்கு இன்னைக்கான session after Pongal we guys are meeting you with a small topic and important topic here. And as you guys are aware of it, உங்களுக்கான IBPS PO ஓட preliminary result இது எல்லாமே வெளிவந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிசல்ட்டுக்கு தேவையான எல்லா ப்ரிப்பரேஷனையும் ஐ திங்க் யூ guys would have started it here. இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா as you guys know which is going to be your spotting error. ஸோ ஸ்பாட்டிங் எரர் கிராமட்டிக்கல் கான்செப்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் யூ guys can easily attend it. But beyond that அந்த கான்செப்டையும் தாண்டி ஒரு சில விஷயங்களை you guys have to cover it here. அது என்னன்னு எந்த மாதிரிலாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத today in this session will be seeing it here. Okay guys, I hope எல்லாருமே ரெடியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரெடியாக இருக்கீங்கன்னா மறக்காம ஒரு சின்ன லைக் and do share the video to your friends also here. ஏதாவது video பத்தின queries, comments, whatever you're feeling, just comment below the video and don't forget to subscribe the channel also. Okay guys, so let's start with our session here. நம்மளுடைய முதல் question என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, just behind the royal standard bearers came the Princess Uzama in her royal chariot that which was of gold encrusted with emeralds and diamonds set in exquisite designs அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எப்படி எரர் கெஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as I said earlier நிறைய கிளாஸஸில் உங்களுக்கு நான் இன்டிமேட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் ரிலேட்டட் கான்செப்ட், அதுக்கு அடுத்தது டைமிங். இது ரெண்டும் எப்போவுமே முதல்ல வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதாவது டைம் அப்படின்னா என்ன, ஒரு வேர்ட் வந்து லைக் சென்டென்ஸ் வந்து ப்ரெசென்ட்ல இருந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ப்ரெசென்ட்ல இருக்கணும். பாஸ்ட்ல இருந்ததுன்னா கம்ப்ளீட் பாஸ்ட், அல்லது ஃபியூச்சர்னா ஒரே டைமிங் தான் இருக்கணுமே தவிர டைமிங் மாறி இருக்கக்கூடாது. இன்கேஸ் லிட்டில் பிட் டைம் வந்து சேஞ்ச் ஆக பாசிபிலிட்டிஸ் எப்போ வரும் அப்படின்னா, எக்ஸாக்டாக அதை டினோட் பண்ணுற டைம் வந்து வேற டைமாக இருந்தால் மட்டும்தான் we can alter the words, or else we could never alter any of the words in the statement here. Okay, so now in the subject verb concept இப்ப நம்ம செக் பண்ணலாம். just behind subject verbனா முதல்ல எது subject எது verb அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் இல்லையா. but the one and only condition is that came past tenseல இருக்கு. ஸோ சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும் போது இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இருந்தாலும் ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஒன் இயர். ஸோ ஹியர் கேம் வந்து பாஸ்ட் டென்ஸ் அண்ட் விச் இஸ் இண்டிகேட்டிங் த சப்ஜெக்ட் ராயல் ஸ்டாண்டர்ட் பியரர்ஸ். இது நம்மளோட சப்ஜெக்ட் அண்ட் இது நம்மளுடைய வெர்ப். ஸோ இதில் வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்கிறதுனால we don't want to worry about it. the princess Uzama in her royal chariot. ஸோ the princess வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயல் சேரியாட்ல வந்திருக்காங்க. that was of gold. இந்த was அப்படிங்கிறது verb தான். என்ன சப்ஜெக்ட் எது ராயல் சேரியாட். பட் இங்க தாட்ங்கிற வேர்டு இண்டிகேட் பண்ணியிருக்க இல்லையா, தாட்ங்கிற வேர்ட் வந்து யாரை குறிக்குது அப்படின்னா உசாமாவை குறிக்குதா ராயல் சேரியாட்டை குறிக்குதான்னு ஒரு லைட்டா டவுட் இருக்கும். பட் ராயல் சேரியாட் அப்படிங்கிறது it is your non-living thing, right? so when it is related to non-living thing இருந்துச்சுன்னா எப்போவுமே we have to use the word which alone in the statement. அதுவும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல லைக் ஹியூமன் பீயிங் இருக்காங்க, நான் லிவிங் ரெண்டுமே இருக்கு. ஸோ தாட் யூஸ் பண்ண ரெண்டுத்துல யாரை வேணாலும் ரெஃபர் பண்ண கன்ஃபியூஷன் வர சான்சஸ் இருக்கிறதுனால there is a error with C, and instead of that we have to go for the word which is the error in the statement. and subject verb agreement conceptல பாத்தீங்கன்னா royal chariot is singular and which is followed by singular verb. இதுவும் கரெக்டா இருக்கு. அதனால C is the only error. that அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலா we have to convert the word to which is the one only answer for the first question. Okay, I hope so. எல்லா கொஸ்டின் ரொம்ப கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா you can ask me and please do comment below the video guys. உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. I'll reply to the comment. sometimes கமெண்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா உங்களோட query உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க. I'll reply for your query immediately. Okay guys, coming with our second question உடைய ஆன்சர், any guessings from your side? ஏதாவது guessing இருந்துச்சுன்னா you can let me know what will be the right answer for this one here. I'll give you 15 seconds to answer this question. உங்களுக்காக ஒரு 15 seconds time தரேன். 15 seconds குள்ளார try to answer this question here. Yes guys, what can be the answer here? 15 seconds starts right now for this question.
Yes, what's the answer for the second one? Second question உடைய answer என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, yes guys, perfectly. I flipped my wallet open on her desk and let her look. Okay, I got the answer actually here. நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்சர் நான் கெட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்ம ஒன் பை ஒன்னாவே செக் பண்ணலாம். சப்ஜெக்ட் verb அப்படிங்கிற கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா, I is my subject, flipped is my verb. Past tenseல இருக்கு. And again here let her look அப்படின்னு கொடுத்திருக்காங்க. To the buzzer, pinned to the floor. Pinned to the floor அப்படிங்கிறது past tense. So எல்லாமே past tenseல இருக்கிறதுனால there is no problem with the conditions here. I flipped my wallet open on her desk. On the deskல நான் ஓப்பனா விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And let her look அப்படிங்கிற வேர்டு இருக்கு இல்லையா? There is a phrasal condition here. Phrasal conditionல பார்த்தீங்க அப்படின்னா look or the word like amused or the word like stared, இந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி எப்போவுமே preposition at மட்டும்தான் இருக்கணும். We should not have the word, even the word like aim, இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எப்போவுமே அட்டுங்கிற preposition மட்டும்தான் வரும். So 2 will not be the answer, it should be at. At is a perfect answer. So D part has error in the statement. Okay, இது phrasal condition, the most important. அதிகமா இந்த phrasal caseல examsல கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால try to remember the concept here. Okay, and your third question, and again let me give you 15 seconds right now. Start with your answer. Yes, what's the answer for this third question? With being Easter, you are likely to be feeling stuffed, tired or grumpy அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த questionல வந்து we can easily guess it here. இந்த with அப்படிங்கிற word நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with will be always used to the meaning like along with அப்படிங்கிற கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அல்லது like joining hands but only with non-living. நான் லிவிங் கண்டிஷன்ஸ் கூட தான் நம்ம எப்போவுமே வித் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஈஸ்டர் அப்படிங்கிறது ஒரு ஃபீல் இல்லையா? ஃபீல் அப்படிங்கிறத விட இட் இஸ் இண்டிகேட்டிங் சம் டேஸ் ஓரியன்ட். அந்த டேஸ் அண்ட் டைம் இந்த கான்செப்டை டினோட் பண்ணும்போது எப்போவுமே வித் அப்படிங்கிற வேர்ட் வரக்கூடாது. அண்ட் ஒன் மோர் கண்டிஷன், பீயிங் அப்படிங்கிற வேர்ட் இருக்கும் போது அண்ட் தட்ஸ் ஃபாலோட் பை நான் லிவிங், அப்போ இதை இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஃபார்மட் தான் இங்கே எனக்கு தேவையே தவிர நாட் அ ப்ரப்போசிஷன். ஸோ ஆல்வேஸ் கோ வித் த வேர்ட் இட். It being Easter. Time அப்பதான் correct denote பண்ணும். So A is the right answer. Instead of with, we have to go for the word it is the right answer. In your fourth question, and your timer starts right now. Yes, what's the answer for the fourth question? I negotiated the railless stairs and dark corridor without much to injury to my person and managed to fumble the wooden latch open னு கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல பாருங்க, here without much to injury, which is wrong here. ஏன்னா much toங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி எப்போவுமே adjective இருக்கணும். அதே வந்து too much அப்படிங்கிற வேர்ட் வரும்போது அதை ஃபாலோ பண்ணி நவுன் கான்செப்ட் இருக்கணும். இதுதான் நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி phrasal கண்டிஷன். இங்க கண்டிப்பா வந்து injured to my person அப்படின்னு பாஸ்ட்ல மாத்த முடியாது. ஏன்னா அந்த இடத்துல இட் இஸ் எக்ஸாக்ட்லி இண்டிகேட்டிங் த நவுன். நவுன் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணி இன்ஜுரி, பர்சனுக்கு இன்ஜுரி ஆயிருக்கு அவ்வளவுதான். ஆனா இன்ஜூர்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது ஆக்ஷன் மாதிரி டினோட் ஆயிரும். ஸோ மீனிங் ஆல்டர் ஆயிரும். அதனால we have to change the expression to without too much injury to my person here. ஸோ ரொம்ப அதிகமான காயம் இல்லை, கம்மியான காயத்தில் இருக்காங்க அப்படின்னு இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ ஆப்ஷன் B is the right answer for the fourth question. Okay, coming with our fifth one, and the timer starts right now for fifth question.
Yes, what's the answer for the fifth question, guys? Those present were all astonished. Again, நான் முன்னாடி சொன்ன அதே கான்செப்ட் தான். aim, look, இந்த எல்லா கான்செப்டையும் சேர்த்த மாதிரி it also will be followed by the word astonished அப்படிங்கிற வேர்டும் will be followed. திகைச்சு போய் நின்னுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளேஸ் அண்ட் பொசிஷன், அந்த பிளேஸை இண்டிகேட் பண்ணும். அதுவும் எஸ்பெஷலி ஒரு பாயிண்ட்டை இண்டிகேட் பண்ணும். அதனால எப்போவுமே at அப்படிங்கிற ஒரு வேர்ட் மட்டும்தான் கரெக்டான வேர்ட். none other word will be the right answer here. So instead of 2, we have to go for the word at. So C becomes your answer for the fifth question. Okay, moving on with our sixth question, and the timer starts right now for the sixth question. Yes, what's the answer for the sixth question, guys? Sixth one oda answer enna appdin pathina, Tom was abased by the belief that one by one everyone around him were being abducted and replaced by aliens appdin koduthirukanga. Idinoda condition enna pathina, Tom, which is your singular subject followed by singular verb. Idhula endha vida errorum kadiyadu. Aduthathu pathinga appadina one by one everyone around him were. அப்போ இந்த வேறுங்கிறது நம்மளோட plural verb which indicates everyone. ஆனா everyone, everybody இது எல்லாமே singular subjectங்கிறதுனால this also must be followed by singular verb. So C part has error in the question here. Your seventh question, and the timer starts right now for the answer. Go for the answer, guys. Yes, what's the answer for the seventh question? In another year, a capital receipt was credited as the profit and loss account. Exactly here இந்த இடத்துல இந்த credited அப்படிங்கிற word இருக்கு இல்லையா, எப்பவுமே credited to the account இருக்கலாம் இல்லது credited to something தான் இருக்க முடியுமே தவிர it is not like a reason. As வந்து we can use it like a reason for like a conjunction word க்கு யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த இடத்துல it is not indicating. Another year a capital receipt was credited to the profit and loss account. யாருக்கா இருந்தாலும் credit பண்ணிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அது profit இல்ல loss account அப்படிங்கிற மாதிரி indicate ஆகல. Okay, shown as an extraordinary item, but shown, yes, this shows as an extraordinary. அப்போ இந்த இடத்துல தான் credited must be followed by the word to. So B part has error in our seventh question. Seventh question oda answer B part. And your eighth question, and the timer starts now for you guys. Go for the answer. Yes, what's the answer for this question, eighth one? Eighth one oda answer enna appdin paakalam. In Siena, Gissing worked on the Dickens study, and no sooner had he finishing, okay, இந்த இடத்துல gap இருக்கு, okay, he finishing அட்டன் கொடுத்திருக்காங்க, but here பாருங்க had கொடுத்திருக்காங்க, right? hadங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி எப்போவுமே V3 ஸ்ட்ரக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா V4 ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க, which is the error. B பார்ட்ல எரர் இருக்கு. had he finished அப்படிங்கிறத தான் we have to change it. And one more condition, no sooner அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி எப்போவுமே than அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அண்ட் ப்ளஸ் நம்மளோட parallelism மாதிரி ஒரு ரூல் இதுக்கு ஃபாலோ ஆகணும்.
that is nothing but no sooner follow பண்ணி helping verb, அதுக்கப்புறமா அதை follow பண்ணி நம்மளோட main subject. இந்த order கரெக்டாக இருக்கணும். அந்த order கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. than இருக்கு, had which is your helping verb, அதுக்கப்புறமா main subject. So இந்த orderும் கரெக்டாக இருக்கு. Answer becomes one and only thing is finished. Finished is the only error of the question. And இன்னொரு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா, சென்டென்ஸ் ஒரே டைம்ல எப்பவுமே இருக்கணும் அப்படின்றதையும் ஜஸ்ட் அப்படியே வெரிஃபை பண்ணுங்க. worked past tenseல இருக்கு, had past tenseல இருக்கு, headed அப்படிங்கிறதும் past tense. So எல்லாமே past tenseல தான் இருக்கு. There is no mistake with the timing also here. ரொம்ப perfect இருக்கு. Coming with our 9th question, and the timer starts right now for you guys. Go for the answer. Yes, what's the answer for the 9th question? Tom needs our help and I am going to make sure. ஏன்னா இந்த இடத்துல வந்து it is not acting like an adverb. Instead இது வந்து I am going to make sure அப்படின்றது தான். இந்த இடத்துல it is acting like an adjective. Adjectiveங்கும் போது adverbial word definite யூஸ் பண்ணக்கூடாது. So D part is your error. Instead of surely we have to go for the word sure. Sure is the right answer for the 9th question. And coming with our 10th one. So 10th question போறதுக்கு முன்னாடி I just want to intimate you one guys. Like உங்களுக்கான TNPSC நீங்க எல்லாரும் ரொம்ப தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். TNPSC preparationக்காக, அது especially for group 4க்கு we guys are having your test series here. So complete test series எங்க practice பண்ணலாம், எப்படி question ஆன்லைன்ல practice பண்றது அப்படின்ற பதட்டம். இந்த டைமிங்ல வந்து இன்ஸ்டிடியூட்ஸ் எதுவுமே அந்த அளவுக்கு ஓப்பன்ல இல்லாம இருக்கும்போது ஆன்லைன் is a only part for us here இல்லையா. அந்த ஆன்லைன் சப்போர்ட்ல தான் we guys are having your test series here. So ada247.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுல போயிட்டு நீங்க சர்ச் பாக்ஸ்ல தமிழ் அப்படின்னு மேல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தமிழுக்கு தேவையான எல்லா பேட்சஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதுல டெஸ்ட் சீரீஸ்னு இருக்கும், குரூப் 4 இதை நீங்க பை பண்ணணும். உங்களுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னா யூ கேன். சிமிலர்லி ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி 1 ஏற்கனவே நடந்த எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி மெமரி பேஸ்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம என்னோட கோட் Y205ங்கிற என்னோட கோட் யூஸ் பண்ணி 77% ஆஃபர் கெட் பண்ணிக்கோங்க. டோன்ட் மிஸ் இட். 77%னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி வந்து 600 rupees ஆர் 599 இருக்கு. இதுல 77% அப்படியே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. 600ல பாதினா கூட 300 தான், பட் அதுலயும் இன்னும் ஒரு 25% எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அரௌண்ட் 200-250 rupeesக்குள்ளாரையே உங்களுக்கான டோட்டல் இது கிடைச்சிடும். ஸோ டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி. எக்ஸாம் இருக்கிறவங்க எல்லாரும் முன்கூட்டியே ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணிக்க. இந்த எக்ஸாம்ஸ் இந்த டெஸ்ட் சீரீஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் கோட் Y205. Okay guys, coming with our 10th question, and the timer starts right now for the 10th question. What will be the answer? Yes, what is the answer for the 10th question? Science has given us a lot, yet life is becoming more and more painful அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சயின்ஸுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் followed by singular verb. அதே மாதிரி life again singular followed by singular verb is becoming. ஏன்னா more and more அப்படின்னு கொடுத்துருக்கும் போதே there is a progression இருக்கு, அதனால continuous tense கண்டிப்பா வரும். So remaining வேற என்ன word இருக்கு? I think every words are perfectly right. So we will go for no error as your answer for the 10th question. Okay, moving on with our 11th question, and the timer starts right now for this question.
Yes, what's the answer for the 11th question, guys? 11th question oda answer enna அப்படின்றத guess பண்ணிட்டீங்களா? I hope so you would have guessed the answer for this one here. So 11th question. Amid an escalating police crackdown on protesters in Hong Kong, Prime Minister Justin Trudeau said on Monday he is extremely concerned for the situation. But sorry here, for அப்படிங்கிற word வந்து எப்போவுமே ஒரு purpose-அ denote பண்ணும். ஆனா இந்த இடத்துல purpose கிடையாது. Concerned about the situation. இந்த situation நினைச்சு வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக aboutங்கிற word தான் right answer. So D is the perfect answer for the 11th one. And moving on with our 12th question, and your timer starts right now for the 12th one. Go for the answer, guys. So what's the answer for the 12th question then? Yes, guys, anyone got the answer for the 12th question? எல்லாருக்குமே clear இருக்கா இல்ல வேற ஏதாவது disturbances or anything is there? I think noise எதுவும் இல்லாம இருக்கும்னு நினைக்கிறேன். I hope you guys can get the answers here. So 12th question. When one reads the Hindi literature of the 19th century, you finds a striking contrast between the writings of, but ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், one reads அப்படின்னா அவங்க தான் திரும்பவும் அந்த contrast between get பண்ணணும். அப்படி இருக்கும் போது one replace பண்றதுக்கு I have to use the same word one. I can't go for the next word யூங்கிற ஃபார்மட்டை என்னால் கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. So definitely ஒன்னுங்கிற யூங்கிற வேர்டை I want to replace one finds. யார் ரீட் பண்றாங்களோ அவங்க தான் ஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So C part has error in your 12th question. And your 13th one, your timer goes off right now for 13th one. Thirteenth one answer என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, companies across the country donated supplies and equipments to assist him with his expedition. இதில் பார்த்தீங்கன்னா equipmentன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, equipment it is your uncountable noun. Uncountable nounக்கு plural அப்படிங்கிறதோ எதுவுமே கிடையாது. So equipments has to be converted to the word like equipment. அது வந்து plural form அப்படின்றது இதுக்கு கிடையாது. Like information மாதிரி தான். If I'm taking the word information அப்படிங்கிறது தான் வேர்டே தவிர informationsன்றது கிடையாது. அதே மாதிரி equipment தான் word, equipmentsங்கிறது கிடையாது. So C part has error in your 13th one. And your 14th question, what will be the right answer for 14th question? Go for the answer, guys. Yes, what's the answer for the 14th one? 14th question உடைய answer என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is very simple answer here. We have filed a complaint against the contractor whom we hired. It's wrong here. ஏன்னா contractor அப்படின்னு straight அந்த subject தான் indicate பண்ணுது. So whom is will refer to object. Whom எப்பவுமே வந்து object refer பண்ணும் and who வந்து எப்பவுமே subject refer பண்ணும். So அந்த condition படி வந்து இங்க subject refer பண்றதுனால we have to give priority only to the word who. So C part has error in your 14th question. Moving on your 15th one, and the timer starts now for the question. Go for the answer.
Yes, what is the answer for the 15th question? Any guessings from anyone? Okay, 15th one உடைய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Japan is now very different. Okay, fine. Differentங்கிற வேர்டு இருக்கு இல்லையா, differentங்கிற வேர்டு இருந்துச்சுனாலே அதை ஃபாலோ பண்ணி I must have the preposition word from. Like a prevent அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுனாலும் we have to have the word same from. இது எல்லாமே standard, again the phrasal conditions here. So அந்த condition படி different from what it was 20 years ago. 20 years agoக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போவும் வித்தியாசம் இருக்குங்கிற comparison இருக்கு. So B part has error in your 15th one. And your 16th question, அதுக்கு முன்னாடி I just want to again intimate you guys about your MEHA pack. MEHA pack அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே பேட்ச், இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி டெஸ்ட் சீரீஸ், ஆர்ஆர்பி, என்டிபிசி டெஸ்ட் சீரீஸ், சிபிடி 1 பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அந்த டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது மேம், அது மட்டும் எனக்கு பத்தாது, எனக்கு லைவ் கோர்சஸ் நிறைய பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இது ஒட்டு மொத்தமாக ஒரே பேமெண்ட், ஒரே ஒரு பேக். இது இஎம்ஐ ஃபெசிலிட்டிலேருந்து எல்லாமே இருக்குது. இந்த பேக்கை நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா 12 months வேலிடிட்டி, 12 மாதத்துக்கு ஆர்ஆர்பி ரிலேட்டட்லேருந்து எல்லாத்துக்கும் ரிலேட்டடான பேக்குக்கு உங்களுக்கு அக்சஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. அந்த அக்சஸை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம், லைவ் கிளாஸஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா அதுக்கான செஷன் அட்டன் பண்ணலாம். அண்ட் செஷனுக்கு 12 மாதம் வேலிடிட்டி இருக்கிறதுனால 1 இயருக்கு நீங்கள் திரும்பி திரும்பி எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கான பெஸ்ட் பெனிஃபிட் தான் Y205ங்கிற என்னோட கோடை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஆஃபர் 77% நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி கைஸ். ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி ஹார்ட் டுடே ஹியர். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் வித் அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் and the timer starts now for this question. Go for the answer. Yes, what is the answer for this one here? Exactly, that's right answer here. Option A தான் இதனுடைய எரர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்படிங்கிற ஃபார்மேட் இருக்கு இல்லையா, இஸ் அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா ஒன்று அதை ஃபாலோ பண்ணி வந்து நம்ம நார்மல் டென்ஸில் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம். பட் இந்த சென்டென்ஸ் வந்து பாசிவ் வாய்ஸில் இருக்கிறதுனால we have to go for expected, not expecting. It is expected that the company president will emphatically deny allegations is the right answer for the question. So A part has error in our 16th question. Moving on with our 17th one, and your timer starts now for this question. Go for the answer. Yes, what is the answer for the 17th one? Okay, munglos அப்படிங்கிற வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, munglos அப்படிங்கிறது it will be considered as your singular subject or plural subject? Is it singular or plural அப்படிங்கிறத மட்டும் verify பண்ணுங்க. That is more than enough for the statement here. Exactly here. ஏன்னா S add பண்ணியிருக்காங்க இல்லையா, which is indicating your plural format here, followed by plural verb. அப்போ A பார்ட்ல எந்த வித எரரும் கிடையாது. We're impaired with various who. And one more thing, இந்த இடத்துல this is denoting your past tense, but ஆனால் இங்கே பாருங்க ride அப்படின்னு சொல்லிட்டு presentல கொடுத்துருக்காங்க, which is an error. So we have to convert the word to wrote. So here B part has error in our 17th question. Moving on to the next question, and the timer starts right now for the next one. What's the answer for this? Yes guys, what is the answer for the 18th question? In common parlance,
One can feel pain but not get upset about it, given control of, which is wrong here. எப்போவுமே control O double F use பண்ணா எல்லாமே total off ஆயிருச்சுன்ற meaning. So OF is the right answer. So D part has error in our 18th one. Okay. இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். If you guys are having any doubts or queries, don't forget to comment below the video guys. கண்டிப்பாக உங்களுக்கான queriesக்கு I'll be giving you the solution. உங்களோட queryக்கு என்னால் உடனடியாக ரிப்ளை பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சி please don't feel for it here. We are always here for you guys. கண்டிப்பாக உங்களுக்கான solution எல்லாத்தையுமே will be suggesting you. Okay. Moving on to the 19th question. And the timer starts right now for 19th one. Yes guys, what is the answer? As the game neared its end, the coach told his player to hold. It is not to hold. To na additional indication, which is not right here. So to hold a tenable position so that their rivals could not score a touchdown. That's right here. அப்போ கண்டிப்பா B தான் நம்மளோட ஒரே ஒரு error. to அப்படிங்கிற வேர்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடிஷ்னல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அடிஷ்னல் கிடையாது. இட் இஸ் இண்டிகேட்டிங் மூமெண்ட் ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக வித்ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது தான் மீனிங். பி பார்ட் இஸ் த எரர். In your 20th question, timer starts right now for 20th question. Go for the answer guys. Yes, what is the answer for 20th question? The judge quickly dismissed the prosecutor's case because it lacked a tenable argument அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? Quickly dismissed. Okay, fine, that's right here. உடனே பண்ணிட்டாங்க. ரீசன் என்ன அப்படிங்கிற வேர்ட் பிகாஸை வச்சு சொல்லியாச்சு. அப்போ tenable argument இல்லாததுனால அந்த கேஸை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. Meaningful sentence. So we'll go for no error. E for no error here. Okay, no error is the right answer for the 20th one. And 21st question கான ஆன்சர் என்ன அப்படின்றதுக்கு முன்னாடி as I said உங்களுக்கான மெகா பேக் இருக்கு இல்லையா? நீங்கள் மெகா பேக் வாங்கினீங்கன்னா இந்த பேக்கும் உங்களுக்கு அடிஷ்னலாக அதிலேயே ஜாயின் ஆயிரும். இல்லை எனக்கு எல்லா பேக்கும் வேணாம், இது ஒன்று மட்டும் போதும் அப்படின்னா கூட இந்த பேக்குக்கும் என்னோட கோட் தனியாக UI205 ஆஃபரில் யூஸ் பண்ணுங்கள். யூ வில் கெட் 77%. பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள், February 1st, எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் குரூப் 2-1 2A மட்டும், including your mains also with that here. Okay, coming with our next one, your 21st question. Yes, what is the answer for 21st one? Even though the criminal emphatically denied. இந்த இடத்துல வந்து படிக்கும் போதே ஃபீல் ஆயிருச்சு. இந்த டினாயிங் அப்படிங்கிறது கிடையாது. denied his role. அவங்க ரோலை வேணான்னு சொன்னதுனால அப்படின்னு சொல்லிட்டாங்க. he was still viewed. இதுலயும் பாருங்க past tense இருக்கு. அப்போ இங்கேயும் past tense தான் இருக்கணும், not continuous tense. So like B part is error in 21st question. Moving on to 22nd one. And the timer starts right now for that. Go for the answer.
Yes guys, what is the answer for the next question here? The company refunded the customers money in accordance with their request. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா customers அப்படின்னு சொல்லி ப்ளூரலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா we can go for their. ஆனால் இங்கே அப்போஸ்ட்ராஃபியில் கொடுத்துருக்காங்க which is indicating your singular. அப்போ கண்டிப்பாக theirங்கிற வேர்ட் வரக்கூடாது. his or her request, especially நமக்கு gender தெரியலனாலே our priority will be his. So C is the right answer for 22nd question. And your 23rd one, and the timer starts right now for 23rd question. What's the answer? Yes guys, what's the answer for 23rd question? உடைய ஆன்சர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். Now the I showed mine passport அப்படின்ற வேர்ட்ல இருக்கு. I showed mine passport. வேர்ட் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். Here, yes, exactly here. இப்போ வந்து நம்ம my and mine இந்த ரெண்டு வேர்டை நம்ம எடுக்கும் போது my அப்படிங்கிற வேர்டை ஃபாலோ பண்ணி மட்டும் எப்போவுமே noun இருக்கணும். பட் mine will be always at the end here. It will not be followed by any noun word. ஆனால் இங்கே passport I have a noun. So we have to I showed my passport to the official at the airport and he gave it a stamp of approval அப்படின்றத right answer. So A part has error in your 23rd one. And 24th question, and your timer starts right now for 24th question. What's the answer for this? Yes, what is the answer for 24th question? I hope we guys are going to end our session. Session முடியிற கட்டத்துக்கு வந்திருக்கு. Guys, அதனால கொஞ்சம் perfect answer பண்ண try பண்ணுங்க. What is the answer here? Fine. So let's see. Question படிக்கும் போது we can see like in his address, the president will provide the public with an assurance the economy. இந்த இடத்துல ஒன்று கமா இருக்கணும் இல்லை ஒரு லிங்கிங் வேர்டு ஏதாவது ஒன்றாவது இருக்கணும் இல்லையா? Thatங்கிற லிங்கிங் வேர்டு தான் இங்கே கரெக்டான வேர்டு. With an assurance that the economy is slowly improving அப்படிங்கிறதுக்கான assurance கொடுத்துருக்காங்க. So we need a connecting word. That is what the answer. C part has error in your 24th question. And coming with the last and final question of your today's session. Get your answer for the last and final question, guys. Yes, guys, what's the answer for the question? An author should always try to create a protagonist that his readers can relate to, so they can feel personally invested in the main character's success அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த questionல பார்த்தீங்க அப்படின்னா we have I think an author shouldங்கிற வேர்டு கொடுத்ததுனால verb கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு and can relate. again modal auxiliary verb மட்டுமே இந்த சென்டென்ஸ்ல அதிகமாக கொடுத்துருக்காங்க. எப்போவுமே modal verbs இருந்துச்சு அப்படின்னா there are two conditions has to be followed. First one, modal verb.
will be followed by V1. இது ஒரு condition. அப்படி இல்லனா it will be followed by have plus V3. இது ஒரு condition இருக்கு. இது வந்து active voiceல இருக்கக்கூடிய condition. இதை தவிர வேற எதுவுமே இல்லை. So here can plus V1, can relate and should always try. Should plus V1 எல்லாமே வந்து இந்த first condition satisfy பண்றதுனால verbல there is no error in this statement. And here வேற ஏதாவது வேர்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா his readers, யாரோட readers, authoroட readers இல்லையா. அப்போ again author வந்து மேல் அல்லது ஃபீமேல் யாரா வேணாலும் இருக்கலாம், but it is your singular subject, அதனால singular pronoun is also right here. So B part also does not have error. According to it, we can fix there is no error in your 25th question here. I hope இந்த 25 questions-மே உங்களுக்கு error detection எப்படி approach பண்ணலாம், என்ன மெத்தடில் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற கைடன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் மேக் ஷுர் இதே மாதிரி இன்னும் நிறைய questions-ஐ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மூவ் ஆன் வித் யுவர் எக்ஸாம்ஸ். அண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாரும் மறக்காமல் ஒரு சின்ன லைக் அண்ட் டூ ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ ஹியர். ஓகே, தேங்க் யூ கைஸ். Bye. Meet you in the next session here. And I hope you have enjoyed a lot with your Pongal holidays and everything. Let's start with our session with the new topics and new energy and everything. Okay, bye guys.